ஹலோ கிருஷ்ணகுமாரா, உங்களுடைய மனைவி குண்டடிப்பட்டு இறந்து கிடக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறையினர் கேரளாவில் இருந்த கிருஷ்ணகுமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை எடுத்தது கிருஷ்ணகுமார் இல்லை, கேரள காவல்துறை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணகுமாரும் இங்கே குண்டடிப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து மனைவியும் கேரளாவில் இருந்த கணவனும் குண்டடிப்பட்டு ஒரே மாதிரியான முறையில் இறந்து கிடந்திருக்காங்க. இது காவல்துறையினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது, மர்ம மரணமாக இருக்கு. என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் பல தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன, கிருஷ்ணகுமாருக்கும் மனைவி சங்கீதாவுக்கும் இடையில என்ன நடந்தது, அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற முழு தகவல்களையும் பார்க்கலாம். கிருஷ்ணகுமார் சங்கீதா தம்பதி கேரளாவில் இருக்கக்கூடிய வடக்கஞ்சேரியை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க பணி நிமித்தமா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூலூருக்கு பக்கத்தில் இருக்க பட்டணம்புதூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து தங்கிடுறாங்க. அங்கேயே தங்கி வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கீதா ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணகுமார் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டிராவல் ஏஜென்சியில ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய வேலையை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கே வந்துடுறாரு கிருஷ்ணகுமார். அது மட்டும் இல்ல, மனைவியோட அடிக்கடி சண்டை ஏற்படுது. கருத்து மோதல் காரணமா மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரான வடக்கஞ்சேரிக்கு போயிடுறார். இப்போ கோயம்புத்தூர்ல சங்கீதாவும் 2 குழந்தைகளும் மட்டும் வசிச்சுட்டு வராங்க. 2மே பெண் குழந்தைகள். ஒருத்தவங்க 12ஆவதும் இன்னொருத்தவங்க 8ஆவதும் படிக்கிறாங்க. இந்த நிலையில தான் குழந்தைகள் 2 பேரும் பள்ளிக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணகுமார் வீட்டுக்கு வந்திருக்கார். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சர்வசாதாரணமா தான் வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்கார். அதே தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் ரொம்ப நேரமா வீட்டுல எந்த ஆரவாரமும் இல்லையே அப்படின்னு போய் பார்த்திருக்காங்க. அப்போதான் சங்கீதா குண்டடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறது தெரியுது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போயிட்டு சரி இமீடியட்டா அவங்களுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிச்சாகணும் அப்படிங்கிற பேர்ல தான் கணவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்முனையில கேரளா போலீஸ் எடுத்து அவரும் இங்க குண்டடிப்பட்டு இறந்து கிடக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேரள காவல்துறையினருக்கும் சரி, தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் சரி மிகுந்த குழப்பம். எப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி இருவருமே தமிழ்நாட்டில் ஒருவரும் கேரளாவில் ஒருவரும் இறந்து கிடக்க முடியும், இருவரும் ஒரே மாதிரி குண்டடிப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்களே அப்படின்னு தொடர்ச்சியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் தமிழ்நாடு காவல்துறையினருக்கு காலையில் அந்த கணவர் சுமார் 7:45 மணி அளவில் பிள்ளைகள் இருவரும் பள்ளிக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு சங்கீதாவுடைய நடமாட்டமே இல்லை அப்படிங்கிற தகவல்களை அக்கம் பக்கத்தினர் கொடுத்துருக்காங்க. இதனை தொடர்ந்து அவருடைய கணவரின் மேலே சந்தேகம் திரும்புது. அவங்க சந்தேகப்பட்டது சரி. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியை கடந்த 6 மாதமா பிரிஞ்சு இருந்தவர் எதனால பிரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தை விசாரிக்கும் போதுதான் இவர் மலேசியாவில் இருந்திருக்கார். தன்னுடைய குடும்பம் தனியாக கோயம்புத்தூரில் இருந்திருக்கு. இதனை காரணம் காட்டி சங்கீதா மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருந்திருக்கார். சங்கீதா எவ்வளவுதான் தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன் அப்படி பண்ணுறீங்க, நான் எந்த தவறும் செய்யலை, நானும் பிள்ளைகளும் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்னிலை விளக்கம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கிருஷ்ணகுமார் அதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அவருடைய சந்தேகம் அப்படிங்கிறது வலுப்பெற்றுட்டே தான் போகுது. இந்த நிலையில தான் இவ்வளவு சந்தேகப்படுறவங்களோட என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறத சங்கீதா சொல்லவும் இவர் கோச்சிட்டு வடக்கஞ்சேரிக்கு போயிடுறார். இதனை தொடர்ந்து மீண்டும் அடிக்கடி இருவருக்குள்ளும் சண்டை வந்துட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் காலையில அவர் வீட்டுக்கு போயிருக்கார். போயிட்டு தன்னுடைய மனைவியோட மீண்டும் சண்டை போட்டிருக்கார். வாக்குவாதம் முற்றுன நிலையில தன்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து அவங்கள சுட்டு கொன்னுறார். சுட்டு கொன்னுட்டு அவங்க இறக்குற வரைக்கும் இறந்துடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கார். அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஒரு போர்வை எடுத்து அவங்க மேல போத்திட்டு இவர் சர்வசாதாரணமாக எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய கார் எடுத்துட்டு கேரளாவுக்கு கிளம்பி போயிடுறார். வடக்கஞ்சேரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தன்னுடைய தோட்டத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெரியாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ ஒன்று போடுறார். என்னுடைய மனைவியை நான் கொலை பண்ணிட்டேன், அவள் கதையை முடிச்சிட்டேன், என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரித்து ஒரு ஆடியோ ஒன்று போடுறாரு.
போட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல தானும் தன்னுடைய துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறார். இப்போ அந்த குழந்தைகள் அம்மா அப்பா இருவரையுமே பறி கொடுத்துட்டு கவனிக்க ஆள் இல்லாம இந்த சோகத்தை தாங்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கணவர் தன்னுடைய மனைவி மேல ஏற்பட்ட சந்தேகம் காரணமா அவங்கள கொலை பண்ணது மட்டும் இல்லாம தானும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்கார். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு குறித்தான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.